இன்னைக்கு நம்ம நீதி கடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுறது எவ்வளவு அப்படின்ற ஒரு கடையை நம்ம பார்க்க போகிறோம். பெருக்கிரட்டு ஓடிக்கொண்டிருந்த கங்கை நதியில் ஒரு படகில் ஓடக்காரனும் சில பயணிகளும் பயணித்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பண்டிதர் என்று ஒருத்தர் உக்காண்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு நல்லா படித்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம் அவருக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த படகோதிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஏய் ஓடக்காரா, உனக்கு திருக்குறள் படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நீ திருக்குறள் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஓடக்காரன் சொல்கிறான், இல்லை நான் படிச்சதில்லை அப்படின்றான். அதுக்கு அவர் ஏளனமாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ பகவத்கீதையை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஓரக்காரர் சொல்கிறாரு, ஐயா சாமி நான் அதை படிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன் வாழ்க்கையில் நீ பாதி பங்கு என்ன பண்ணியிருக்க, தந்தமாக பயன்படுத்தியிருக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அது போவதும், நீ இந்த உலகம் போற்றும் திருக்குறளாச்சும் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நான் திருக்குறளை தொட்டு பார்த்துறே கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு படகோத்தி சொல்கிறான். தந்தமே நீ உன் வாழ்க்கையை பாதி என்ன பண்ணிட்ட, வீணாக்கிட்ட சொல்லிட்டு ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அலைகள் பெருக்கிறது ஓடுகிறது, வெள்ளம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா குடிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஓரக்கார பன்னிதரை படி கேட்குறான், வாங்க ஐயா நம்ம 2 பேராக இருக்கோம், வாங்க நம்ம குடிச்சிடலான்ற. உடனே பன்னிதரை கேட்குறாரு. பன்னிதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நீச்சல் தெரியாதேப்பா அப்படின்றாரு. உடனே அந்த ஓரக்கார சொல்கிறான், சாமி எனக்கு பகவத்கீதை தெரியாது, திருக்குறள் தெரியாது, பாகவதம் தெரியாது, நான் எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் பிடிச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்போ இழக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, படகுலேருந்து குறிச்சிடுறான். எல்லாம் படித்த மேதாவியாக அந்த பண்டிதர் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காரு, பரிதவிச்சு கொண்டு இருக்கிறார். இந்த கதையை யார் நமக்கு சொல்கிறா அப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாம் அறிந்தவர் என்பது உலகில் இல்லை, கற்றது கைமண் அல்லவு, கல்லாதது உலகளவு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.